வணக்கம், என் பேர் இஷிகா. நான் சங்கீதம் 2 வருஷமாக பழகுறேன். யோகா இந்த வருஷம் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுலேருந்து எனக்கு நிறையா பெனிஃபிட் கிடச்சிச்சு. எல்லாத்துலேயும் ஒரு ஃபோக்கஸ் எனக்கு இருக்குது. சங்கீதம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாடணும், எல்லாம் கச்சேரிலாம் டீச்சர் கூட்டிகிட்டு போவாங்க. எல்லாமே விரும்பி பண்ணி ஒரு புது புது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எனக்கு கிடச்சிச்சு. இது டீச்சருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ. நமய நம சிவம சிவய நமய நமசி நம சிவய சிவய நமய நம சிவம சிவய நமய நமசி நம சிவய
மாதேவா 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 சோஜுகாத சூடு மல்லியே மாதேவா உனக்கே சிவனின் சிரத்தில் சூடு மல்லியே சோஜுகாத சூடு மல்லியே மாதேவா உனக்கே சிவனின் சிரத்தில் சூடு மல்லியே பல்லாயிரம் பூவின் நகைகளும் தொடுத்த ஒரு மாலை துளசியும் தூவனருமுகையும் மாதேவா உனக்கே செந்தாமரை தாழும் சேர்த்து செங்கமல மாலை அதில் பல வில்வத்தின் இலைகள் சேர்த்திங்கு மாதேவா உனக்கே சோஜுகாதா மல்லியே மாதேவா உனக்கே சிவனின் சிரத்தில் மல்லியே சோஜுகாதா மல்லியே மாதேவா உனக்கே சிவனின் சிரத்தில் மல்லியே அக்காலை எழுந்து வணங்கி அகத்தீனை எடுத்து சக்கரை நாரத்தை பறித்து மாதேவா உனக்கே அன்பித்தேன் சுவைகள் பலதான் கொடைத்தேனே மாடப்பா உண்ணாமம் துதிக்க உன்றானோ மாதேவா உனக்கே சோஜுகாதா ஹே சோஜுகாதா மல்லியே
वन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्ध्यशिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशितिकण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरवर्षिणि दुर्मुखवर्षिणि कर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करपोषिणि कल्मषपोषिणि घोषरते तनुजनिरोषिणि दितिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते मयि जगदम्ब मदम्ब कदम्ब वनं प्रियवासिनि हासरते शिखरि शिरोमणि तुङ्ग हिमालय शृङ्ग निजालय मध्यगते मधु मधुरे मधु कैटभगञ्जिनि कैटभगञ्जिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते शतखण्डविखण्डितरुण्डवितुण्डितशुण्डगजाधिपते रिपुगजगण्डविदारणचण्डपराक्रमशुण्डमृगाधिपते निजभुजदण्डनिपातितखण्डनिपातितमुण्डभटाधिपते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते दुर्मदशत्रुवधोदित दुर्धर निर्जन शक्तिभृते चतुरविचारधुरेण महाशिवभूतकृत प्रमथाधिपते दुरितधुरीगनुराशय दुर्मतिदानवनोदकृतान्तमते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते मयि शरणागत वैरिवधूवर वीरपराभयदायकरे त्रिभुवनमस्तकशूलविरोधि शिरोधि कृतामलशूलकरे दुमि दुमि तामर दुन्दुभिनादमहोमुखरीकृतचिन्मकरे जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते कृतिमात्र निराकृत धूम्र विलोचन धूम्रशते समर विशोषित शोणित बीज समुद्भव शोणित बीजलते शिव शिव शुम्भ निशुम्भ महाहवदर्पित भूत पिशाचरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते तनुरनु सङ्करणक्षण सङ्गपरिस्फुरदङ्गनटत्कटके कनकपिशङ्गपृषत्कनिशङ्कर सत्पटशङ्गहतावटुके कृतचतुरङ्गबलक्षितिरङ्गगणद्बहुरङ्गरटत्पटुके जय जय हे महिषासुरमर्दिनि
रथेयि कृताभिनयोदरनृत्यरते कृतकुकुतकुकुतो गडदादिकतालकुतूहलगानरते कुटुकुटधुक्कुटदिन्दिमितध्वनिधीरमृदङ्गनिनादरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते sa 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 sa
வளமுடன். மாதா பிதா குரு தெய்வம். சரிங்களா? என்னோட நோட்ஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு வந்துட்டு பரவாயில்ல, ஞாபகம் இருக்கு. மலேசிய வேதாந்தி ஸ்கை மனவளக்கலை மன்றம் செயலாளர் திருமதி சாரதா ஆறுமுகம் அம்மா வந்திருக்காங்க. ஆறுமுகம் ஐயா இன்னைக்கு தவிர்க்க முடியாத காரணத்தால முக்கியமான வகுப்பு அவர் இருக்கிறதுனால வர முடியல. இருந்தாலும் காலையிலேயே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு அம்மாவை விட்டுட்டு. அவங்க இன்னைக்கு சிறப்புரை ஆட்டி இருக்கணும். பட் அவங்க சற்று உடல்நல குறைவுனால தொண்டை கட்டிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் பேச சிரமமாக இருக்கும். அதனால நம்ம வந்து டீச்சரே வந்து பேசிட்டேன். அவங்களுக்கும் சரி, மற்றும் குமரேசனேந்திரன் மாஸ்டர் வந்திருக்காரு அவருக்கும், மற்றும் பெற்றோர்கள், மாணவர்கள், சிரமம் பாராமல் வந்திருக்கும் குடும்பத்தினர், உறவினர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் முதல்ல வணக்கம் என் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா சொன்ன டைமுக்கு எல்லாரும் சரியாக வந்துட்டீங்க. நம்ம நினச்ச மாதிரியே கணக்காக எல்லாமே நடந்துருச்சு இல்லையா? ஃபோட்டோ ஷூட்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சரியாக முறையாக நடந்தது. டீச்சருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு பர்ஃபார்மன்ஸ் நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தபலா ஸ்டூடெண்ட்ஸும் சரி, சங்கீத மாணவர்களும் சரி, யோகா மாணவர்களும் சரி சிறப்பாக செய்தீர்கள். ரிஹர்சலை பார்த்ததை விட சிறப்பாக செய்யுங்க. இதுக்கு முதல் காரணம் உங்கள் பெற்றோர்களுக்கு பெரிய பலத்தை கைத்தட்டு கொடுக்குறங்க. பெற்றோர்களுக்கு பலத்தை கைத்தட்டு கொடுங்க. அவங்களுக்கு அப்புறம் தான் நாங்கள் டீச்சர்ஸ். அதான் மாதா பிதா குரு தெய்வம். முதல்ல உங்கள் பெற்றோர்கள் சம்மதிக்கணும் இல்லையா? பெற்றோர்கள் சம்மதம் இல்லாமல் நானும் மாஸ்டரோ வீடு பூந்து உங்களை கடத்திட்டு வர முடியாது. அப்புறம் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு நீங்கள் அழைச்சிட்டு நீங்கள் சம்மதிச்சு உங்கள் மாணவர்களை அனுப்பி வச்சாதான் நாங்கள் கற்றுக் கொடுக்க முடியும். அதனால பெற்றோர்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லிக்கிற மாணவர்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எல்லாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படி யோசிங்க. இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் மாஸ்டரும் சரி, எல்லாருமே இந்த உலகத்துல அத்தனை பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த வாய்ப்பை முறையா பயன்படுத்திக்கணும். வாய்ப்பை முறையா பயன்படுத்திக்கணும். அதான் டீச்சர் எப்போதும் சொல்லுவார். உங்களை அடித்தாலும் சரி, திட்டினாலும் சரி, பெற்றோர்கள் தான், ஆசிரியர்கள் தான். புரியுதா? அப்போ இன்றைக்கு நீங்க சிறப்பா செய்ததுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும். டீச்சர் திட்டிருக்க, லைட்டா அடி விழுந்திருக்கு, ஓகேவா? உங்களை யாரும் கெட்ட வழிக்கு போக சொல்லியோ இல்லை நீங்க வீணா போகணும்னு சொல்லிட்டோ யாரும் கண்டிக்க மாட்டாங்க. ஒரு நாள் நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணுவோம். ஆமாவே இல்லையா? வளர்ந்த பிறகு என்னடா அது பழைய மாதிரி அடி விழ மாட்டேங்குது, திட்டு விழ மாட்டேங்குது. நான் டீச்சருக்கு அப்பப்போ திட்டு விடும். டீச்சர் வீட்டில் சரியான ஏதாச்சும் சில சமயம் கூத்து பண்ணிடுவேன். இப்போ வரைக்கும் ஏதாச்சும் திட்டு விடும். புரியுதா? உரிமை உள்ளவங்க தான் நம்ம மேலே அன்பா அக்கறை எடுத்து சொல்லுவாங்க. அதனால கிடைக்கிற வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு எப்படி நீங்கள் பயன்படுத்துனீங்களோ அதே போல வாழ்க்கையில உங்களுடைய எல்லா துறையிலையுமே பயன்படுத்துங்க. ஏன்னா நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் தபலா படிக்கிறதும் சரி, யோகா படிக்கிறதும், சங்கீதம் படிக்கிறோம், அதுல ஒரு டீச்சரா ஆகுனா தான் நமக்கு இந்த ஞானம் தேவை, நான் தான் டாக்டர் ஆக போறேன், நான் தான் லாயர் ஆக போறேன். பட் நீங்க இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பேச ஆரம்பிச்சாலே அவங்கள வந்து கிளாஸ்க்கு சேர்த்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த உச்சரிப்பு சரிபடும், அந்த ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷன் அவங்களுக்கு மேம்படும். அப்போ வளர்ந்து வர்ற பிள்ளைங்கள் அங்க நீங்க புகுத்தும் போது, வளர்ந்து பெரிய ஆளாகும் போது எல்லா துறையிலையுமே அவங்க சிறப்பா செய்வாங்க. டீச்சர் எப்போது வகுப்புல ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா? கிடைக்காம இருக்கிறவங்களை விட கிடைச்சி அதை தவற விட்டவங்களுக்கு தான் பெரிய இழப்பு. ஒரு நல்ல விஷயம் கிடைச்சும் அதை நம்ம பயன்படுத்தாம தவற விட்டுட்டோம்னா அதுதான் வந்து பேரிழப்பு நமக்கு. இப்போ நாலு பின்ன நம்ம வாழ்ந்து முடிச்சு நம்ம காலம் முடியும் போது நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கணும். அம்மா அப்பா அனுப்பின எல்லா கிளாஸ்க்கும் நான் சிறப்பாக படிச்சுட்டேன், என் கடமையெல்லாம் நான் சிறப்பாக செய்துட்டேன்,
அந்த ஒரு திருப்தி இருக்கணும். புரியுதா? ஓகே, அடுத்தபடியாக நம்ம சாரதா அம்மா சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க. அம்மாவை பற்றி சொல்லணும்னா கூடவே ஆறுமுகம் ஐயாவை பற்றியும் நான் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், வேதாத்ரியம்ன்ற கோர்ஸ் வந்துட்டு டீச்சர் ஆறுமுகம் ஐயாவும் சாரதா மாட்டையும் தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். அவங்க ஏற்பாடு செய்து டத்தரன் சென்டர், அந்த கேட் வீக்கிட்ட இருக்கு இல்லையா, அந்த சென்டரில் அங்கே கற்றுக்கிட்டு அதனுடைய பயனை உணர்ந்தனால தான் நான் அந்த வேதாந்திரியமே நம்ம யோகா கிளாஸ்க்கு ஒரு 70% நம்மளுடைய வேதாந்திரியம் தான் நடைபெறுது. நம்ம யோகா கிளாஸில் 70% கிட்ட வேதாந்திரி மகரிஷி ஐயா கொடுத்தது. அவங்க வந்துட்டு அது ஒரு சேவையாகவே செய்துட்ருக்காங்க. இன்னொரு மிக்க சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிங்கியில் வந்து அறிவு திருக்கோவில் இந்தியாவில் எப்படி இருக்கோ அதே போலவே அம்மாவும் ஐயாவும் சிறப்பாக அதை கட்டி இப்போ கோர்சஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு. பலத்தை கைத்தட்டு கொடுங்க. ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சின்ன சென்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஆனால் இங்கே டத்தரன் சென்டர்லேயும் ஒரு சென்டர் ப்ளஸ் நம்ம லிங்கியில் அறிவு திருக்கோவில் மன்றத்தையும் நடத்திட்டுருக்காங்க. இது சாதாரண விஷயமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய டீச்சர்ஸை உருவாக்கியிருக்காங்க. அவங்கள அனுப்பி நிறைய தமிழ் பள்ளிக்கூடங்களில் வகுப்பு நடைபெறுது. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், சிறைச்சாலைகளிலும் போயிட்டு அவங்க யோகா தியானம் இதெல்லாம் கற்றுக் கொடுத்து நல்வழி நடத்துகிறாங்க. யாருக்கும் இந்த மனசு வரவே வராது. என்ன கேட்டிங்கன்னா, நான் கூட சிறைச்சாலை வரைக்கும்லாம் யோசிச்சதே இல்லை. பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அந்த ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கு. ஆனால் சிறைச்சாலை வரைக்கும் யோசிச்சிருக்காங்கன்னா அவங்களோட அந்த மனசு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சிறைச்சாலையில் தண்டனை பெற்று அந்த கைதிகள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்களையும் நல்வழிப்படுத்தி இனி வரும் காலத்தில் அவங்களுக்கு நல்லது நடக்கணுன்ற ஒரு மனசோட சிறைச்சாலையிலையும் அவங்க அம்மாவும் ஐயாவும் வந்துட்டு வகுப்புகள் நடத்திட்டு இருக்காங்க. அதனால டீச்சர் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க நடத்துகிற ஒவ்வொரு கோர்சஸ் அந்த மாதிரி விஷயங்களில் பெற்றோர்கள் மாணவர்களை அனுப்புங்க. டீச்சர் யோகா குரூப்பில் போடுவேன், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட போடுவோம் இல்லையா. நீங்கள் நினைக்காதீங்க அதெல்லாம் வந்துட்டு வயசானவங்களுக்கு தான், காலம் முடிஞ்சு வெயிட் பண்ணுறவங்களுக்கு தான். ஏன்னா முந்தைய நான் சொல்லும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ராமாயணம் பகவத்கீதை தேவாரம் திருமுறைலாம் வயசானவங்களுக்கு தானே அப்படின்ட்டு. கிடையாது. பாருங்கள் எப்படி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஒரு சிலர் நல்லா யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் வந்து நம்மளை நன்னெறிப்படுத்துது. ஆமாவா இல்லையா? தியானம், யோகா, திருமுறை, பகவத்கீதை, சங்கீதம், தபலா எது வேணாலும் இருக்கட்டும், நன்மை செய்யக்கூடிய இந்த கலைகள் அனைத்தும் நம்மளை நெறிப்படுத்துது. அப்போ வாழ்க்கையை தொடங்குற முன்னுக்கு வாழ்ந்துட்டு இருக்கும்போது எப்படி வாழணும்னு கற்றுக்காம வாழ்ந்து முடிச்சு வயசான காலத்தில் கற்றுக்கிட்டு அது என்ன இருக்குது இருக்கும். அடுத்து பக்குவம் அடைதல் வயசானவங்க கற்றுக்கக்கூடாதுன்னு இல்லை. என்ன சொல்றேன்னா, சிறு வயது முதல் கற்றுக்கிற வாய்ப்பு கிடைச்சா கற்றுக்கோங்க. அதெல்லாம் வயசானவங்க இருக்குன்னு மட்டும் ஒதுக்கி வச்சு ஒரு மைண்ட் செட்டில் இருக்காதுங்க. புரியுதா? அதெல்லாம் வந்து அனைவருக்கும், யார் அதான் சொல்கிறேன் டீச்சர், யாருக்குமே இதெல்லாம் போய் சேராது. அதனால அம்மாவும் ஐயாவும் அங்கே நம்ம டத்தரன் சென்டர்லேயும் சரி, லிங்கி அறிவி திருக்கோவில்லையும் நடத்தக்கூடிய வகுப்புகள் இருந்தால் டீச்சர் எப்போதும் போல் யோகா குரூப்பில் என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஷேர் பண்ணுறேன். போய் கற்றுக்கோங்க. அங்கே போனீங்கனாலே உங்களுக்கே தெரியும் நிறைய மாற்றங்கள். ஏன்னா டீச்சருக்கு வேதாத்திரியம்ன்ற ஒரு பொக்கிஷம் மூலமாக நிறைய மாற்றங்கள், நன்மைகள். அதைத்தான் உங்களுக்கு நான் பகிர்றேன். அதே போல் இப்போ குமரி சார்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கச்சேரிகளுக்கு சொன்னால் போதும் சார் அழகாக ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி பண்ணி அனுப்பிடுவார். யாராச்சும் தபலா மிருதங்கம் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட் என் மைண்டுக்கு வர்றது சார் தான். ஒன்றும் யோசிக்க மாட்டேன், வாட்ஸ்அப் போவேன், அவரோட கான்டாக்டை ஷேர் பண்ணிடுவேன். ஏன்னா தெரியும் இல்லையா, தெரிஞ்சவங்களும் நம்ம அதாவது எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க, எப்படி மாணவர்கள் மேலே ஒரு அன்பு செலுத்துகிறாங்க தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதுக்கு டவுட்டே பட வேண்டாம், சந்தேகமே பட வேண்டாம். ஓ சார் தானே, ஓகே நான் அனுப்பி வச்சிருவேன் வாட்ஸ்அப் நம்பர். அதே மாதிரி நல்லா அந்த டோலா வாசிக்கிற பசங்களும் சொல்ல, குமரி சார் இருக்காரு, நல்லா தபலா மிருதங்கம் இருக்கும், போய் கற்றுக்கோங்க. ஏன்னா தெரியும் எப்படி டீச்சர் வந்து உங்களை கைட் பண்ணுறனோ, நீங்களாம் நல்லா படிக்கணும், நல்ல ஒரு லெவலுக்கு வரணும்னா அதே மாதிரி தான் சாரோட மைண்ட் செட்டும். இந்த ரிஹர்சல் டைமே பார்த்துருப்பீங்க இல்லையா, ரிஹர்சல் நேரத்தில் சார் வந்து அமர்ந்து எல்லாருக்குமே என்னது தபலா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு
அவ்வளோ கைட் பண்ணார். தபலா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சிரிக்கிறாங்க சார் சந்தோஷத்தில், ஏன்னா நல்லா வாசிச்சிட்டாங்கல்ல. நிஜமாக சொல்கிறேன் சார், இருக்கிறதுக்காக ஒரு முகஸ்துதிக்கெலாம் சொல்ல கிடையாது. எந்த ஒரு நவராத்திரி கச்சேரி எதுவாக இருந்தாலும் சார் வந்துட்டு அவருடைய மாணவரை தயார்படுத்தி அனுப்பிடுவாங்க. ஏன்னா மாணவர்களுக்கு இந்த மாதிரி கச்சேரிகளில் ஒரு அனுபவம் கிடைக்கணும். அதனால தான் முக்கியமாக இந்த கலை சங்கமமே நம்ம ஏற்பாடு செய்யறது, புரியுதுங்களா? அதாவது கலை சங்கமம் நிகழ்வில் நீங்கள் பாட கிடையாது, நீங்கள் பாடுறதுக்காக இந்த கலை சங்கம் நிகழ்வு வந்து ஏற்பாடு செய்யணும். உங்களுக்காக தான். நீங்களாம் இல்லைன்னா அந்த கலை சங்கமம் இல்லை தானே. முறையாக படிங்க, எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுங்க. அரங்கேற்றம் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கர்நாடக சங்கீதத்தையும் நீங்கள் தாராளமாக என்னது கச்சேரிகளில் பாடலாம். ஏன்னா அந்த ஒரு பக்குவம் உங்களுக்கு வந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு 2 years ஸ்டில் கண்டினியூ பண்ணிங்கன்னா ஒரு ஆசிரியர் ஆகிற தகுதியும் உங்களுக்கு வந்திருக்கும். யோகா மாணவர்களுக்கும் டீச்சர் அதே தான் சொல்கிறேன். நல்லா முறையாக யோகா வகுப்புக்கு வராங்க, நல்லா சிறப்பாக செய்தீங்க, வாழ்த்துக்கள். ஸோ இன்னும் நீங்கள் மென்மேலும் யோகா தியானங்கள் வேதாத்ரியம் மகரிஷி கொடுத்த அந்த வேதாத்ரியம் இதெல்லாமே நல்லா கற்றுக்கிட்டு ஃப்யூச்சரில் நீங்களும் மற்றவங்களுக்கு அந்த போய் சேர்க்கணும். அதுதான் அம்மா ஐயாவோட ஆசையும் என்னோட ஆசையும். சாரதாமா ஆறுமுகம் ஐயா அங்கே இந்தியாவில் போயிட்டு இதே இது அங்கே கட்டணும்னு நினைக்கும் போது கூட நான் வந்தேன். அப்போ நான் மனசில் நினச்சேன், இவ்வளோ யாருக்கோ கட்டி சேவை செய்கிறதுக்கு இவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்கன்னு. அவங்க 2 பேர் மூலமாக நான் நிறையா ஒரு நல்ல பாடம் எக்ஸாம்பிளாக கற்றுக்கிட்டு இருக்கோம். ஒரு முன்னோடியாக இருந்திருக்காங்க. இன்னும் நம்ம நார்மலாக கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, நியாயமான ஆசை இருந்தால் கண்டிப்பாக நிறைவேறும்னு கேள்விப்பட்டிருப்போம், நம்ம வாழ்க்கையிலும் நடந்திருக்கோம். அந்த ஒரு பெரிய ஆசையை இறைவனும் குரு அருளும் சாரதா அம்மாக்கும் ஆறுமுகம் ஐயாக்கும் நடத்தி கொடுத்ததை கண்ணால் பார்த்தேன் நான். ஏன்னா எத்தனை வருஷம் தவம் அது காத்திருந்து கம்ப்ளீட் பண்ணி இப்போ அங்கே கோர்சஸ் நடக்குது. அப்போ எப்பவுமே நமக்கு நியாயமான எண்ணங்கள் ஆசைகள் அது நன்மையாக இருந்தால் கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் இறை அருளாலும் குரு அருளாலும் நிச்சயமாக அது நிறைவேறும். அதுக்கு முதல் காரணம் தான் அங்கே அம்மா உட்காந்துருக்காங்க, சாரதா அம்மா ஆறுமுகமையா. சரிங்களா? சரி, அடுத்தது வந்துட்டு இந்த விழா சிறப்பாக நடைபெறதுக்கு காரணமாக நிறையா பேர் இருக்கீங்க. இப்போ நம்ம ஃபோட்டோகிராஃபர் வந்திருக்காங்க, ஹரிஷங்கர், தென் ஏ சிஸ்டம் இருக்காங்க, உணவு, இந்த ஹால் மேனேஜ்மெண்ட், இவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். ரிஹர்சலுக்கும் நேற்று வந்து சிரமம் பாராமல் அவங்க நமக்காக வெயிட் பண்ணிவிட்டு நம்ம போன பிறகு தான் அவங்க லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போனாங்க. அதனால அனைவருக்கும் ஒரு பலத்தை கைத்தட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே டீச்சர், இதோட வந்து உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் குறைகள் ஏதாச்சும் இருந்தால் அதை நான் சரி செய்து முயற்சி செய்து அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பாக குறை இல்லாமல் நடைபெற முயற்சி செய்யணும். நிறை இருந்தால் அது மாணவர்கள் பெற்றோர்கள் உங்கள் எல்லாரையும் போய் சேரணும். ஏன்னா நீங்கள் எல்லாருமே முயற்சி, உங்களோட முயற்சி தான் இன்றைக்கு இந்த பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நல்லதொரு அறிவுரை மிக்க கருத்துக்களை உரையாற்றிய ஆசிரியை அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக நமது நிகழ்வின் சிறப்பு வருகையாளராக வருகை புரிந்திருக்கும் மதிப்பிற்குரிய திருமதி சாரதா அம்மா அவர்களை சிறப்பினை ஏற்க மேடைக்கு அழைக்கின்றோம். அதாவது அம்மாவை அழைச்சாச்சு, சாரதா அம்மாவை. எனக்கு அவங்க பேசாமல் அனுப்புறதுக்கு மனசு இல்லை. ஒரு 2 வார்த்தை அம்மா, ஏன்னா நல்ல உங்களோட வார்த்தைகள் எல்லாருக்கும் கேட்கும்போது அது தரிசனம் இங்கே நல்லா தெரியுதுல்ல? இந்த கலை சங்கம் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வாழ்க வளமுடன். குரல் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், குரல் கட்டிகிட்டு இருக்கு, உடம்பு முடியல. சரி,
இந்த நிகழ்வு ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. என்னன்னு சொன்னால், அந்த சங்கீதம் படைத்த மாணவர்களாகட்டும், அதற்கு ஏற்ற மாதிரி தபேலா வாசித்த மாணவர்களாக இருக்கட்டும், யோகாசன படைப்பை படுத்த மாணவர்கள், எல்லா நிகழ்வுமே ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. அதுக்கு முதல் காரணமாக ஆசிரியை ஸ்ரீமதி அம்மாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க என்னை பற்றி நிறையா சொன்னாங்க. இவங்களை பற்றி சொல்லணுமா இல்லையா? இவங்க ஒரு பெண்மணியாக இருந்து நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் இந்த கலா மண்டபத்தை நிறுவியிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஸ்ரீமதி சாரதா கிருஷ்ணா கலா மண்டலம் இதை நிறுவி எத்தனையோ தடைகளை தாண்டி தான் அவங்க வந்திருப்பாங்க. இந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக ஒரு நிகழ்வை ஏற்பாடு பண்ணி மாணவர்களை சிறப்பாக தயார் பண்ணி ஒரு நிகழ்வை படைக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்கியிருப்பாங்க. இருந்தாலும் இவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்வு நடக்குதுன்னா அதுக்கு முதல் காரணம் இந்த குரு தான். சரிங்களா? அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்தாங்க. வாழ்க வளமுடன். அவங்க சொன்ன மாதிரி மாதா பிதா குரு தெய்வம், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மாதா பிதா இல்லைன்னா நாம் இங்கே இல்லை. சரியா? அதற்கடுத்து குரு வச்சிருக்காங்க. ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையில் எப்படி வாழணும் அப்படின்னு நன்னறி பண்புகளை சொல்லி கொடுத்து நல்ல முறையில் வாழ்றதுக்கு வகுத்து கொடுக்கறது குரு தான். அப்போ அதை அம்மா அப்பாவுக்கு அடுத்த நிலையில் குருவை வச்சிருக்காங்க. 4வது இடம் தான் கடவுள். அப்போ நாம வாழ்க்கையில முதல்ல வணங்க வேண்டியது நம்முடைய அப்பா அம்மா, நமக்கு நல்ல வழிகளை சொல்லி கொடுத்த ஆசிரியர், அறிவு கண்ணை ஞான கண்ணை பிரகாசிக்க வச்ச ஆசிரியருக்கும் முதல்ல நாம வணக்கத்தையும் மரியாதையும் செலுத்தணும். சரிங்களா? சரியா? அடுத்தது என்ன பேச வந்தேன்னே மறந்து போச்சு. சரி, அம்மா வேதாத்திரியம் அப்படின்னு சொன்னாங்க. வேதாத்ரி மகரிஷி தான் அந்த வேதாத்திரியத்தை நமக்கு கொடுத்தாரு. இப்ப நீங்க எல்லாரும் சொல்லுங்க, ஏன் மனிதரை நம்ம இங்க பிறந்திருக்கோம்? ஏன் நம்ம இங்க பிறந்திருக்கோம் சொல்லுங்க. இந்த உலகத்துல நம்ம மனிதரா? ஏன் கடவுள் நம்மளை படைச்சாரு? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. ஏன் நம்ம பிறந்தோம்? பிறந்துட்டோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், அப்படியே வாழ்ந்துட்டு போறதுக்கா? சொல்லுங்க யாராவது. ஏன் நாம பிறந்தோம்? என்ன கடமைகள்? கடமையெல்லாம் சரியா செய்றீங்களா? செய்றீங்களா? குட்டீஸ் நீங்க சொல்லுங்க. நீங்க இந்த சங்கீத வகுப்புக்கு நான் சங்கீதம் கத்துக்கணுமா, எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு வந்தீங்களா, இல்ல அப்பா அம்மா நீங்க போய் சங்கீதம் கத்துக்கங்க அப்படின்னு உங்களை அனுப்பி விட்டாங்களா? சொல்லுங்க. ஆசைப்பட்டு வந்தவங்க எத்தனை பேர்? கை உயர்த்துங்க. நான் போய் சங்கீதம் கத்துக்கணும் அப்படின்னு உங்க மனசுலயே ஆசை வந்து நீங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு வந்தவங்க எத்தனை பேர்? வாழ்க வளமுடன். சிறப்பு, சந்தோஷமா இருக்கு. எத்தனை பேர் அப்பா அம்மா என்னை கத்துக்க சொன்னாங்க, அதனால நான் கிளாஸ்ல கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது எத்தனை பேர்? கை தூக்குங்க. இருக்காங்க. ஏன் அப்பா அம்மா ஏன் நீங்க உண்மையிலே தூக்குறீங்களா? இல்ல ஆசனம் படைத்த போது அந்த கவனம் அந்த ஆசனங்கள் மேல இல்லைன்னா நம்ம அந்த ஆசனத்தை சிறப்பா செய்ய முடியுமா? அப்போ இந்த சங்கீதமாகட்டும், மிருதங்கம் வாசித்த மாணவர்களாகட்டும், நீங்களும் உங்க கவனம் அங்க இல்லைன்னா நீங்க கரெக்டா வாசிக்க முடியாது. அப்ப எந்த விஷயத்தை நாம செஞ்சாலும் நமக்கு ஃபோக்கஸ், மனதை ஒருநிலைப்படுத்துதல், ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். சரியா? அந்த அந்த பண்புகள், அதாவது அந்த உணர்வுகள், அந்த கான்சென்ட்ரேஷன், மனதை ஒருநிலைப்படுத்துதல், இதை நமக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த சங்கீத வகுப்பு. இசை கருவிகளை வாசிக்கிறது, யோகாசனமாகட்டும், அதே போல தான் இந்த வேதாத்திரியமும் நமக்கு மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்குது. சரி, நான் முதல்ல கேட்ட கேள்வி, நாம ஏன் இங்க உலகத்துல பிறந்திருக்கோம்? யாருமே பதில் சொல்ல. பெரியவங்க நீங்க சொல்லுங்க, ஏன் பிறந்திருக்கோம்? உண்மையிலே கடவுள் ஏன் நம்மளை படைச்சாருன்னா சந்தோஷமா வாழ்றதுக்கு தான். நாம இந்த உலகத்துல பிறந்ததுக்கு சந்தோஷமா வாழ்றதுக்கு தான் பிறந்திருக்கோம். ஆனா சந்தோஷமா வாழ்றோமா? வாழ்றோமா?
அதுக்கு மட்டும் வேகமா குரல் வந்துருச்சு. அப்ப பிள்ளைங்க எல்லாருமே சந்தோஷமா இல்லையா? அப்பா அம்மா கேட்டுக்கங்க, பிள்ளைங்க சந்தோஷமா இல்லையா? வீட்டுக்கு போனோன்னு ஒரு பெரிய இன்டர்வியூ இருக்கு. சரியா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இருக்கீங்களா? இருக்கோமா? பெரியவங்க சொல்லுங்க, சந்தோஷமா வாழ்றோமா? சந்தோஷமா வாழ்றதுக்கு நாம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? நம்ம பிறந்து சந்தோஷமா வாழ்றதுக்கு பிறந்தோம். ஆனா நம்மளால சந்தோஷமா வாழ முடியறது இல்லை. நிறைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருது, சிக்கல்கள் வருது, மனசுல நிறைய குழப்பங்கள் வருது, உடம்புல ஏதாவது நோய் வந்துருது, அதனால கவலை வந்துருது. சில பேருக்கு கோபம் அதிகமா வருது, திட்டிடுறாங்க, அதனால திரும்பவும் கவலைப்படுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளோடு வாழ்ந்துக்கிட்டே நம்ம காலத்தை முடிச்சுட்டு போயிடணும். ஏன் இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு வருது? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? யோசிச்சதே இல்லையா? எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருதுன்னு யோசிச்சதே இல்லையா? எனக்கு ரொம்ப பழக்கமான குடும்பத்தினர் உட்கார்ந்துருக்காங்க. யோகின் அலமேலு தம்பதியர், அவங்களோட அம்மா. அம்மா வணக்கம். ஏன்னா அவங்க முன்ன பக்கத்து வீடு எங்களுக்கு தமியாங்கில் டேச தமியாங்கில் பக்கத்து வீடு. சரிங்களா? நீங்க சொல்லுங்கம்மா. பிரச்சனையோடு தான் வாழ்றோம். ஏன் இதெல்லாம் வருது அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. அப்படியே யோசிச்சாலும் இதுதான் நம்மளோட விதி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு போயிடுறோம். ஆமாவா இல்லையா? அப்போ இந்த பிரச்சனை ஒரு தனி மனிதனுக்கு ஏன் பிரச்சனைகள் வருது? இப்ப ஆத்திரப்படாத மனிதர்களே இந்த உலகத்துல இருக்காங்களா? பிறந்தலேருந்து இது வரைக்கும் ஆத்திரப்படாதவங்க கை தூக்குங்க. கவலையே இல்லாதவங்க, இது வரைக்கும் எந்த கவலையும் எனக்கு இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், கை தூக்குங்க. எந்த ஆசையுமே எனக்கு இல்லை, எனக்கு எல்லாமே கிடைக்குது, மனசு ரொம்ப திருப்தியா இருக்கு, மன நிறைவா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், எனக்கு வேற எந்த ஆசையும் இல்லை, கை தூக்குங்க. அப்போ இதெல்லாமே பாருங்க, ஆசை இல்லாத மனிதன் இல்லை, கோபம் இல்லாத மனிதன் இல்லை, கவலை இல்லாத மனிதன் இல்லை. அப்போ இதெல்லாம் இருக்கும்போது நம்ம சந்தோஷமா வாழவே முடியாது. ஆமாவா இல்லையா? ஆனா இந்த வேதாத்திரியத்துல நாம இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் வருது ஆராய்ச்சி பண்றோம். ஏன் வருது, அது எப்படி நாம சரி செஞ்சுக்கலாம், சரிங்களா? அந்த பிரச்சனைகள் நமக்கு வராம நம்ம எப்படி நம்மளுடைய எண்ணங்களை சரி செய்து கொள்ளலாம் அப்படின்னு நாம சொல்லி கொடுக்கிறோம். நாம சொல்லி கொடுக்கிறோம் இல்லை, வேதாத்திரி மகரிஷி அவருடைய தத்துவத்துல அதை சொல்லிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லை, இதை நிறைய ஞானிகள், சித்தர்கள், மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. கோவப்படாம வாழணும், சந்தோஷமா இருக்கணும், ஆசை இல்லாம இருக்கணும், எண்ணங்களை சீர் செஞ்சுக்கணும், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா அதை எப்படி சீர் செய்வது, அதற்கான பயிற்சியையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்போ இதையெல்லாம் தான் நம்ம மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு மனிதன் சந்தோஷமா வாழ்ந்தாதான், ஒரு தனி மனிதன் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தால்தான் இந்த உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களையும் அமைதியா வாழ வைக்க முடியும். வேதாத்திரி மகரிஷியோட முக்கியமான நோக்கம் இந்த மனவளக்கலையை உருவாக்குனதுக்கு காரணமே அமைதி, உலக அமைதி. அப்போ உலக அமைதி, இப்ப உலகம் அமைதியா இருக்கா? உலகம் இப்ப அமைதியா இருக்கா? திரும்ப திரும்ப புதுசா ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு நாட்டுக்கு நாடு சண்டை, இனத்துக்கு இனம் சண்டை, நிறைய பிரச்சனைகள் இப்ப நிறைய நடக்குது. அதுவும் இப்ப ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் பிரச்சனைகள், புதுசா நாட்டுக்கு நாடு சண்டைகள், பிரச்சனைகள் உருவாக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த உலக அமைதியை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு அவர் யோசிச்சப்ப, ஒவ்வொரு உலகத்துல வசிக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி, அந்த தனி மனிதன் அமைதியா வாழ்றதுக்கு என்னென்ன வழிகள் செய்ய முடியும்னு யோசிச்சு வடிவமைச்சது தான் இந்த மனவளக்கலை. மனதை வளப்படுத்தக்கூடிய ஒரு கலை மனவளக்கலை. சரிங்களா? இந்த மனவளக்கலை பயிற்சியில நாம என்ன சொல்லி கொடுக்கறோம்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் முதல்ல அவனுக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்காக
எளிய முறை உடற்பயிற்சி அல்லது யோகாசன பயிற்சி. மாணவர்கள் சொல்லி செய்து காட்டினாங்க இல்லையா, அது எல்லாமே நம்மளுடைய பயிற்சி முறைகள் தான், உடல் ஆரோக்கியத்திற்கான பயிற்சிகள். அடுத்து மனம். இந்த மனசு தானே எல்லாத்துக்குமே எல்லா பிரச்சனைக்குமே காரணம். மனம் ஒரு குரங்குன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நிமிஷம் தாண்டிக்கிட்டே இருக்கும், தாவிக்கிட்டே. குரங்கு எப்படி தாவுதோ அது மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நிமிஷம் மனசு மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த மனதை சரி செய்வதற்கு அகத்தாய்வு பயிற்சிகள் அப்படின்னு சொல்றோம். அகம் ஆய்வு, அகம்னா உள்ள மனது, அதனை ஆய்வு செய்து அதனை எப்படி வளமா வைத்துக்கிறது அப்படின்னு சொல்லி அகத்தாய்வு பயிற்சிகள். எண்ணம் ஆராய்தல், நம்முடைய எண்ணம் சரியா இருக்கணும், ஆசையை சீரமைக்கணும், சினத்தை தவிர்க்கணும். ஆசை இருக்கலாம், ஆனா பேராசையா இருக்கக்கூடாது. அதனால அந்த ஆசைகளை நம்ம சீர்படுத்தி எதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமோ அதை தகுந்த ஆசைகளை நாம பின்பற்றணும். அந்த மாதிரி நம்மளால நிறைவேற்றி கொள்ள முடிந்த ஆசைகள் தான் நம்ம படணும். நிறைவேற்றிக்க முடியாத ஆசைகள், பேராசையா இருக்கிற ஆசைகளை நாம தவிர்க்கணும் அப்படின்னு ஆசை சீரமைத்தல் பயிற்சியில நாம கொடுக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா கவலை ஒழித்தல். கவலையை ஒழிக்க சொல்றாரு மகரிஷி. அதாவது கவலை இருந்துச்சுன்னா நாம சந்தோஷமாவே இருக்க முடியாது. அந்த கவலையை எப்படி ஒழிக்கிறது, அறவே இல்லாம செய்யணும், அதற்கு என்ன வழிமுறை நாம பயிற்சியில கொடுக்கிறோம். சினத்தை தவிர்க்க சொல்றாரு. சினம் இருக்கலாம், தேவையான இடத்துல சினத்தை காட்டணும். ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தணும்னா கொஞ்சம் கோவப்பட்டு தான் ஆகணும். அந்த கோபம் நம்ம உள் மனதிலேந்து வராம ஒரு நடிப்பு சினமாக இருக்கணும். அதாவது ஆத்திரப்படுற மாதிரி நடிக்கணும், மனசுலேருந்து உண்மையா ஆத்திரப்பட்டு ஏசக்கூடாது, நடிப்பு சினமா இருக்கணும். அதனால அந்த சினத்தை தவிர்க்க வேண்டிய இடத்துல தவிர்க்கணும், அதையும் நம்ம சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? ஆசை, சினம், கவலை, அப்புறம் எண்ணம். இது 4 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாம ஏன் பிறந்தோம், எதற்காக பிறந்தோம், எங்கேருந்து பிறந்தோம், நான் யாரு அப்படின்ற விஷயத்த நாம உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். உங்களுடைய இதெல்லாம் நமக்கு தெரிந்து வாழ்க்கையில நம்ம பின்பற்றிக்கிட்டு இருந்தாலும் நிறைய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். இதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்திட்டு போயிடுவோம். ஆனா இதெல்லாம் நம்ம உள்வாங்கி நம்ம வாழ்க்கையில பின்பற்றி நடந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம். எத்தனை பேருக்கு யோகாசனம் செய்ய பிடிக்கும்? யாருக்கு எக்ஸசைஸை செய்ய பிடிக்காது? யாரும் கை தூக்க மாட்டீங்க, ஆனா இருப்பீங்க ஆனா கை தூக்க மனசு இல்லை. ஆமா தானே? நாம நம்மளை கொஞ்சம் மாத்திக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையை இன்னும் சிறப்பா வாழலாம். எப்படி மாத்திக்கணும்ன்ற விஷயத்த நமக்கு சொல்லி கொடுக்கறது தான் வேதாத்திரியம். சரிங்களா? இன்னைக்கு கூட லிங்கியில இருக்கக்கூடிய சிரம்பான் அறிவு திருக்கோயில்ல மனவளக்கலை அடிப்படை பயிற்சி நடக்குது. இன்னைக்கு, நாளைக்கு, நாளான்றைக்கு 3 நாள் பயிற்சி இருக்கு. சரிங்களா? 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஒவ்வொரு வாரமும் அங்க ப்ரோக்ராம் ஓடிக்கிட்டு இருக்கோம், மனவளக்கலை ப்ரோக்ராம். இங்கே சிரம்பான் இங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல்லையும் ப்ரோக்ராம் ஓடிக்கிட்டு இருக்கோம். என்னுடைய கணவர் ஆறுமுகம் ஐயா அப்படியே பம்பரம் போல சுற்றிக்கிட்டே இருப்பார். இப்போல்லாம் அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா, ஆகணும் அப்படின்னா 1 வாரம் 2 வாரத்துக்கு முன்னுக்கு நானே அப்பாயின்மெண்ட் வச்சு தான் அவரை என் காரியத்தை சாதிக்க வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியான ஒரு மனிதர் ஆகிட்டார். இப்போ கூட யோகாசனம் முடிச்சுட்டு என்னை ஏற்றிட்டு வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி அழுவத்திருக்கோயில் போயிட்டு அங்கே எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு அப்புறம் கிளைக்கு ஒரு பயிற்சி நடக்குது, அங்கே போவார். அப்போது இந்த மாதிரி நம்ம பம்பரமாக சுழந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம பிறந்ததுக்காக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த மக்களுக்கு செஞ்சுட்டு போகணும். இப்போ எங்கள் சிரம்பான் அறிவு திருக்கோயில் அப்படின்னு ஒன்று கட்டி நம்ம பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் மக்களுக்காக, இந்திய மக்களுக்காக. ஏன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்? நமக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லி கொடுத்து கொஞ்சம் அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம் என்ற எண்ணத்துல தான் நம்ம அந்த பணியை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், எந்த சுயநலமும் இல்லாம. சரிங்களா? ரொம்ப பேசிட்டேன், தொண்டை ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு.
சரி, பரவாயில்ல. அந்த வகையில் இந்த கலை சங்கமம் என்ற படைப்பை சிறப்பாக வழிநடத்தி அந்த படைப்புகளை சிறப்பாக நடப்பதற்கு சிறப்பாக பாடல்கள், சங்கீத பாடல்களை பாடி அதற்கு ஏற்ற மாதிரி தபேலா கருவிகளை வாசித்த மாணவர்கள், யோகாசன படைப்பை வழங்கிய மாணவர்கள் அனைவருக்குமே இந்த கலை சங்கமம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைப்பதற்கு அம்மா சொன்ன மாதிரி யாரெல்லாம் அதில் உறுதுணையாக இருந்தீங்களோ உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அது மட்டும் இல்லாமல் வரும் காலங்களில் இந்த நிகழ்வு இன்னும் சிறப்பாக நடைபெறுவதற்கு இறையருளும் குருவருளும் எப்பொழுதுமே துணை நிற்கட்டும். அதற்கு எங்களுடைய மனவளக்கலை மன்ற சார்பாக ரிங்கிட் 2000 கொடுத்து அன்பளிப்பாக கொடுத்து சிறப்பு செய்கின்றோம். சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். அதாவது ஆறுமுகம் ஐயாட்டியும் சாரதா மட்டும் பல முறை சொல்லியிருக்கார். இது பேரண்ட்ஸ் எல்லாம் நம்ம இணைந்து செய்யக்கூடியது. நன்கொடை வேண்டாமா? ஏன்னா அவங்களுக்கு நிறைய செலவு இருக்குது. அங்கே செலவு லிங்கி அறிவு திருக்கோவிலில் இருந்தாலும் இல்லை, இதை நீங்கள் கலை சங்கமத்துக்கு எங்கள் சார்பாக உபயோகிச்சுங்க அப்படி சொன்னாங்க. நானே மறந்துட்டேன். ஏன் நீங்கள் வந்தால் இல்லை நீங்கள் வாங்கிக்கணும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் நிறைய நிகழ்வுகளை நாங்களும் நடத்திட்டு இருக்கோம்மா. அதனால நீங்கள் என்ன சிறப்பு செய்யறதுக்கு முன்னுக்கு நான் உங்களை சிறப்பு செஞ்சிடறேன். வாங்கிக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. ஐயா சொல்லி கொடுத்து அனுப்பினாரு, நான் செய்யாமல் இருக்க மாட்டேன். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த நிகழ்வுக்கு கலந்து கொண்டீர்கள். அம்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் நல்ல ஒரு பயன்மிக்க கருத்துக்களை நமக்காக கூறி சென்றார். ஓகே, அவருக்கு சிறப்பு செய்ய ஆசிரியை ஸ்ரீமதி கிருஷ்ணன் அவர்களை அழைக்கின்றோம். சிறப்பு செய்வார். சிறப்பூட்டிய தபலா மாணவர்களின் ஆசிரியர் திரு குமரேசன் இந்திரன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படும். அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவருக்கு சிறப்பு செய்ய நமது அம்மா அவர்களையும் திரு ரவி ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம்.
தொடர்ந்து கலை சங்கமத்தில் பங்கேற்று அனைத்து மாணவர்களுக்கும் அம்மா அவர்கள் சான்றிதழ் மற்றும் நினைவு சின்னங்களை வழங்குவார்கள். அடுத்ததாக குரு சாரன் சந்திரன், கௌரிஷ் ரவீந்திரன், கவீந்திரன் சந்திரன், அடுத்தது மாணிக்கம் நல்ல கருப்பன், தேவினா, தேஷ்மித்ரா ஸ்ரீ, ஜெய பிரணவ், கேரன், லவீனா, பிரித்தீஸ்வரன், சஞ்சனா சாய், ஸ்ரீலினி வினோத், வர்ஷனா நாயர், பூவிகா முருகன், கேவியா பிரேம்குமார், கேஷினி யோகேந்திரன், கேஷவி யோகேந்திரன், தனிஷா சிவநாதன், ஷவிதா ஸ்ரீ பூபாலன்,
தன்வி ஸ்ரீ பூபாலன், யோகஸ்ரீ குகன், அக்ஷயா சுரேஷ் ராவ், அபிராமி, ஷாரணி தேவேந்திரன், ருத்ர சர்மா, விஷ்ணு மோன், அஷ்மிதா சுராஷ், கவினா நயன்விழி, லுக்ஷிகா அழகேந்திரன், பிரணவி சரவணன், பிரமிகா சிவகுமார், சார்டனா, விவேகாஸ்ரீ, வருகையாளருக்கு முக்கிய அறிவிப்பு. வாகனம் எண் NCS 5052 NCS 5052. தயவுசெய்து உங்கள் வாகனத்தை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கின்றோம். தேங்க்யூ. துர்காயினி, சாரு ஷாஷினி, ஜெயமாலினி சுப்பிரமணியம், காளீஸ்வரி சுகுமாரன், மோகன தட்சிணாமூர்த்தி, பவித்ரா வரதன், தவசீலன் பொன்னுரங்கம், தேவ்ராஜ் சிவராஜ்,
சவிதா விஜயச்சந்திரன், நதீஷா, இஷிகா ராஜா, லக்ஷ்மி குணசேகரன், ரவீந்திரன், மித்ரா தேவி, ராஜேந்திரன், மதிவாணி ராஜேந்திரன், வசந்தி, தனுஸ்ரீ செல்வம், தனம் ராஜு, பரிசுகளையும் சான்றிதழ்களையும் நினைவு சின்னங்களையும் வழங்கிய திருமதி சாரதா அம்மா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது அனைத்து மாணவர்களும், சங்கீத பிரிவின் மாணவர்களும், யோகாசனம் செய்த மாணவர்களும், தபலா வாசித்த மாணவர்களும் அனைவரும் மேடைக்கு குரூப் போட்டோ. திருச்சிற்றம்பலம். திருக்கழுமலம் திருஞான சம்பந்த சுவாமி அருளிய தேவாரம். பண் கொல்லி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வாழலாம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணில் நல்லகு தோறும் கருமல வளநகர். கண்ணில் நல்லகு தோறும் கழுமல வளநகர். பெண்